ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். போன கிளாஸ்ல நம்ம வந்து 7ஆம் வகுப்பு இங்கிலீஷ்ல தேர்ட் டேர்ம் போர்ஷன் ஜேர்னி பை ட்ரெயின் ஆரம்பிச்சோம். செக்ஷன் 1 கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்போம். இந்த செக்ஷன் 1ல நம்ம என்ன பார்த்திருப்போம்? இது வரைக்கும் 3 கதாபாத்திரங்கள் நமக்கு அறிமுகமாயிருப்பாங்க இல்லையா? யாரெல்லாம் டக்குன்னு சொல்ல முடியுமா அவங்களால? பீலியஸ் ஃபாக்ங்கிற ஒருத்தர். இதை யார் எழுதினா? ஜூலியஸ் வெர்னேங்கிறவர் எழுதியிருக்கார். அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ராக்ட். Right? Phileas Fogg, he is accompanied by a French attendant. What is his name? அவருடைய பெயர் என்ன? பாசே பார்ட் அவுட். கரெக்ட். பாசே பார்ட் அவுட் தான் இவருடன் கூட வந்த ஒரு பிரெஞ்சு அட்டெண்டன்ட். மற்றொரு நபர் இருக்காங்க. யார் அது? He is none other than பிரான்சிஸ் கோமார்டி. இவரும் இவங்களோட அந்த ரயில்ல பயணம் செய்யறாங்க இல்லையா? பிரான்சிஸ் குரோமார்டி, சாரி, CROMARTY. These three people are traveling in the train. ஒரு சாதாரணமான பயணம் இல்ல, ஒரு பந்தயம். அந்த பந்தயத்தினுடைய மதிப்பு எவ்வளோ? 20,000 மில்லியன், $20,000 is the bet amount. For the wager of this amount they travel around the world. எத்தனை நாள் உள்ள பயணிச்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க? 80 நாள் இல்லையா? They plan to travel around the world within 80 days. So they pass through various valleys, islands, and beautiful sceneries of nature has been mentioned. இயற்கையான அழகான விஷயங்கள், விலங்குகள், தீவுகள், இத பத்தின தகவல்கள் எல்லாம் இந்த செக்ஷன் 1ல நம்ம பார்த்திருப்போம். இப்ப தொடர்ந்து அந்த ரயில்ல எங்க பயணிக்கிறாங்க, வேற என்ன தகவல் கொடுக்கப்படுறதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். One moment, I'll share the screen. நீங்க எல்லாருமே உங்களுடைய புத்தகத்துல செக்ஷன் 2 ஓபன் பண்ணிக்கோங்க. ஜேர்னி பை ட்ரெயின்ல செக்ஷன் 2 பார்க்க போறோம். The train stopped at 8 o'clock in the midst of clearing some 15 miles beyond Rothal, where there were several bungalows and workmen's cabins. அந்த ரயில் வந்து இவங்க பயணிக்கிறாங்க இல்லையா, ஒரு 8 மணி அளவு இருக்கும். இடையில அதாவது மத்தியில, மிட்ஸ் அப்படின்னா மத்தியில, in the midst of a clearing some 15 miles, 15 மைல்கள் தாண்டி, அதாவது ரோத்தல் தாண்டி ஒரு கிட்டத்தட்ட 15 மைல் கடந்திருப்பாங்க. அங்க பார்த்தோம்னா அவங்க என்ன பாக்குறாங்க? அழகான பங்களாக்கள், அது மட்டும் இல்லாம இந்த வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க தங்கக்கூடிய இந்த விடுதிகள், ஒர்க்மென்ஸ் கேபின்ஸ், ஒர்க்மென்ஸ் கேபின், வேலைக்காரர்களின் சிறிய அறைகள், அததான் நம்ம வந்து ஒர்க்மென் கேபின்ஸ் சொல்லுவோம். எப்படி இருக்கும் அது பாக்குறதுக்கு? இப்ப இந்த தற்காலிகமா வேலை செய்யறாங்கன்னா அவங்க தங்கறதுக்காக ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் அது பாக்குறது. உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இமேஜ் தான் இந்த ஒர்க்மென்ஸ் கேபின். பக்கத்து பக்கத்து அறையா இருக்கும். அதுல வந்து ஒரு 4-5 பேர் கூட தங்கலாம். ஓகே, சோ இப்படிதான் இருக்கும். சோ இவங்க இந்த ரோத்தலை தாண்டி போகும்பொழுது பங்களாக்கள், இந்த ஒர்க்மென் கேபின்ஸ் இதெல்லாம் தாண்டி போறாங்க. The conductor passing along the carriages shouted, "Passengers will get out here." அந்த ரயில்ல வந்த அந்த கண்டக்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு கோச்சையும் தாண்டி போறத இங்கதான் எல்லாம் இறங்கணும், எல்லா பயணிகளும் இங்கதான் இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. Phileas Fogg looked at Sir Francis சாரி Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation. எதுக்காக இவர் இப்படி சொல்றாரு? பிரான்சிஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு பதிலை எதிர்பார்க்கிறாரு Phileas Fogg. ஏன் இவர் வந்து இப்படி சொல்லணும் அந்த கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு
எண்ணம் தோன்றுது. But the general could not tell why there was a halt in the midst of this forest of dates and acacias. ஆனா அவரால சொல்ல முடியலையாம், ஏன் இந்த பேரிச்சம்பழங்கள் நிறைந்த காடுகள், அந்த மரம் நிறைந்த காடுகள், அது மட்டும் இல்லாம இந்த அகேஷியா மரம், அகேஷியா நம்மளுடைய புத்தகத்துல என்ன மீனிங்கா தரப்பட்டிருக்கு? இட்ஸ் அ தானி ட்ரீ, ஒரு முள் நிறைந்த முள் மரம். அதுதான் வந்து இந்த அகேஷியா மரம்னு நம்ம சொல்றோம். உங்களுக்கு இந்த படம் காட்டுறேன், அகேஷியா மரம்ங்கிறது எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும் இல்லையா? இதுதான் டேட்ஸ் ட்ரீ which they come across. along with this நம்ம பேரிச்சம்பழம் பார்த்திருப்போம். இந்த மரம் வந்து இப்படிதான் இருக்கும், சரியா? அதுக்கு அடுத்ததா அகேஷியா ட்ரீஸ். திஸ் ட்ரீ would be filled up with thorns. நிறைய முள் நிறைஞ்சிருக்குமா. இப்ப நம்ம ரோஜா செடி எடுத்தோம்னா சின்ன சின்ன முள் இருக்கும் இல்லையா? பறிக்கிறதே நம்ம கைய குத்தின்றோம். அதே போல இந்த மரமே வந்து நிறைய முள்கள் நிறைந்த மரமா இருக்கும், அகேஷியா ட்ரீ. See, if at all you look into a if at all you have a closer look into this branch, எவ்வளோ பெரிய முள் இருக்குங்கிறது தெரிய வரும் உங்களுக்கு. உங்களுக்கு படம் ஓரளவு பெருசாக தான் இருக்குன்னு நான் நம்புறேன். ஐ ஹோப் the branch is visible, is clear enough. எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா முள்ளு? அதனாலதான் இத தானி ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகேஷியா மரத்தை வந்து கருவேலம் மரம் அப்படின்னு சொல்லுவோம். கருவேலங்க மரம் தான் இந்த அகேஷியா ட்ரீ. So they come across these trees. But the general could not tell why there was a halt. Halt அப்படின்னா என்ன? நிப்பாட்டப்படுறது, நிறுத்தப்படுறது, ஸ்டாப் அப்படிங்கிறது அர்த்தமாறுது. ஏன் வந்து இந்த இடத்துல நிப்பாட்டப்பட்டிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல, ஒரு தகவலுமே இல்ல. ஏன் இந்த காட்டு மத்தியில இந்த ரயிலானது நிப்பாட்டப்பட்டிருக்கு, எல்லாருமே இங்க இறங்கணும் அப்படிங்கறதுதான் அந்த ரயில்ல இருக்கக்கூடிய இந்த கண்டக்டர் வந்து திடீர்னு வந்து சொல்றார், எல்லாரும் வந்து இறங்கணும். ஆனா இவங்களுக்கு வந்து ஏன் இந்த பேர்ச்ச மரங்கள் இடையிலயும் இந்த கருவேல மரத்துக்கு இடையில இந்த ரயிலானது நிப்பாட்டப்பட்டிருக்குங்கிறது ஒருத்தருக்கும் ஒண்ணும் புரியல. பீலியஸ் ஃபாகோ வந்து சர் பிரான்சிஸ வந்து ஏதாவது ஒரு விளக்கம் அவரை தெரிவிப்பாரா அப்படிங்கிறத பாக்குற. பீலியஸ் ஃபாக் லுக்ட் அட் சர் பிரான்சிஸ் குரோமாட்டி ஃபார் an explanation. ஒரு விளக்கத்துக்காக அவரை பாக்குற. பட் ஆல் ஹி நோஸ் எனி ஆன்சர் pertaining to it. இதுக்கான தகவலோ பதிலோ ஏதாவது இவருக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பீலியஸ் ஃபாக் வந்து சர் பிரான்சிஸ் குரோமாட்டியை வந்து பாக்குற. ஹால்ட் அப்படிங்கிற ஒரு புது வார்த்தை நமக்கு இந்த பாராகிராஃப்ல தெரிய வருது. ஹால்ட் அப்படின்னா ஸ்டாப், நிப்பாட்டப்படுறது. அந்த ரயிலானது நிறுத்தப்படுறது இல்லையா இடையில, ஏன் இங்க நிப்பாட்டப்பட்டிருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. இது வந்து ஒரு புது வார்த்தையா இருக்கு, இது வரைக்கும் நம்ம பழகாத ஒரு வார்த்தை. இது சம்பந்தமா ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போமா? ஹால்ட் இதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? If at all we are using in our day-to-day conversation, communication, how can we use? ஒரு சிறு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். The construction workers, ஒரு புது வார்த்தை கத்துக்கிறோம்னா அது நம்மளுடைய கம்யூனிகேஷன்ல நம்ம வந்து அது பயன்படுத்தணும். அதுக்கு வந்து ஒரு சிறு உதாரணமா நம்ம பார்த்தோம்னா we will definitely use it in a future point of time, right? The construction workers had to had to halt their work. அவங்களுடைய வேலையை, இந்த கட்டிட பணியில இருக்காங்க இல்லையா, அதுல வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்கள் தங்களுடைய வேலையை வந்து நிப்பாட்ட வேண்டியதா இருந்தா. ஏன்னா ஏன் had to halt their work due to எதிர்பாராத, due to unexpected thunderstorm, எதிர்பாராத மழை, ஒரு கனமான மழை. அதனால இவங்க எல்லாம் அவங்களுடைய வேலையை வந்து அந்த நேரத்துல வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இந்த work came to, அந்த வேலையானது நிப்பாட்டப்பட்டது.
halt. It means to stop. ஸ்டாப்புங்கிறது தான் மீனிங்கா நம்மளுடைய புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. ஸோ இது சம்பந்தமா ஒரு சின்ன உதாரணம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு புது வார்த்தை அதோடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோங்கிறது நல்ல விஷயம். அதை வந்து வேற ஒரு உதாரணமா ஒரு வாக்கியமா நம்ம பார்க்கலாம் அப்படின்னா என்ன கொடுக்க முடியுங்கிறதுக்காக நான் இந்த சென்டென்ஸை தந்திருப்பேன். இதுதான் டேட் பாம், டேட் ட்ரீஸ். திஸ் இஸ் அகேஷியா ட்ரீ, முள்மரம், கருவேலம் மரம். தொடர்ந்து பார்க்கலாம். Curious passer part out, rushed out and speedily returned, crying, Monsieur, no more railway. ரொம்ப ஆர்வத்தோட, கியூரியஸ்னா ரொம்ப ஆர்வம் இருந்த அந்த பாசர் பார்ட் அவுட் அவசர அவசரமா வெளியில வர்றாரு. திரும்பி அதே வேகத்துல திரும்பி வந்துடுறாரு. அழுதுண்டே சொல்றாரு, ஐயா இனிமே வந்து ரயிலே கிடையாதான் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏதோ போய் விசாரிச்சுன்னு வந்திருக்கார், அதனாலதான் இந்த பதில் அவரால் சொல்ல முடியுது. என்ன சொல்ல வர நீ, வாட் டு யூ மீன், ஆஸ் சர் பிரான்சிஸ், என்னப்பா சொல்ல வர நீ அப்படின்னு பிரான்சிஸ் வந்து ஒரு ஆச்சரியத்தோடையும் ஒரு சந்தேகத்தோடையும் பாஸ்போர்ட் அவுட்ட கேட்கிறார். ஐ மீன் டு சே தட் த ட்ரெயின் இஸ்ன்ட் கோயிங் டு கோ எனி ஃபர்தர். இதை தாண்டி இனிமே ரயில் வந்து எங்கேயும் முன்னோக்கி செல்ல போறது இல்லையா. ஐ மீன் டு சே தட் த ட்ரெயின் இஸ்ன்ட் கோயிங் டு கோ எனி ஃபர்தர். இதுக்கப்புறம் வேற எங்கேயுமே அந்த ட்ரெயின் போக போறது இல்லையா, அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாஸ்போர்ட் அவுட் சர் பிரான்சிஸ்க்கு வந்து பதில் அளிக்கிறார். The general at once stepped out, while Phileas Fogg calmly followed him, and they proceeded together. And they proceeded together to the conductor. அவர் வந்து கொஞ்ச நேரம் வெளியில வந்தார். அப்போ வந்து ஃபீலியஸ் ஃபாக் வந்து பொறுமையா அவர் பின் தொடர்ந்து நடக்கிறார். அவங்க ரெண்டு பேருமே யாரை நோக்கி போறாங்க அப்படின்னா அந்த கண்டக்டர், அந்த ரயில் கண்டக்டரை பார்க்க போறாங்க. வேர் ஆர் வி, ஆஸ் சர் பிரான்சிஸ், நம்ம எங்க இருக்கோம் இப்போ அப்படிங்கிற கேள்வியை வந்து கேக்குறாங்க. அட் தி ஹேம்லே ஆஃப் கோல்பி. நம்ம இப்ப எங்க இருக்கோம், அட் தி ஹேம்லேட் ஆஃப் கோல்பி. ஒரு குக்கிராமம், இதுதான் ஹேம்லேட். அதுக்கான படத்தை நான் இங்க கொடுத்திருப்பேன். ஹேம்லேட் அப்படின்னா ஒரு குக்கிராமம் அப்படிங்கிற பதில இந்த இந்த கண்டக்டர் சொல்றாரு, அட் தி ஹேம்லெட் ஆஃப் கோல்பை. டு வி ஸ்டாப் ஹியர், நம்ம இங்க நிப்பாட்டுவோமா என்ன, பொதுவா இங்க ரயில் இங்க நிக்குமா. சர்டன்லி த ரயில் இஸ்ன்ட் ஃபினிஷ்ட். இன்னும் பயணம் வந்து முடியலையே. வாட், நாட் ஃபினிஷ்ட், என்ன இன்னும் முடிவடையலையா. நோ, தேர் ஸ்டில் அ மேட்டர் ஆஃப் 50 miles to be laid from here to Allahabad, where the line begins again. இன்னும் 50 மைல் இருக்கு. There's still a matter of 50 miles to be laid from here to Allahabad. இங்கேருந்து அலகாபாத் போறதுக்கு இன்னும் 50 மைல் இருக்கு. அங்கேருந்து மறுபடியும் அந்த லைன் ஆனது துவங்குறது மறுபடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் the papers announced the opening of the railway throughout. ஆனா நியூஸ் பேப்பர்ல நாங்க படிச்சோமே, ரயில்வேஸ் வந்து என்ன அறிவிச்சிருந்தாங்கன்னா மொத்த இடத்துக்குமே வந்து பாடமானது கொடுக்கப்பட்டிருக்கு. there is they have opened the railway throughout அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. லைக் they are trying to tell there is connectivity throughout, there isn't any stoppage in between. எந்த விதமான ஒரு நிறுத்தம் வந்து இடையில கிடையாது, மொத்தமாவே திறந்து விட்டதா தானே பேப்பர்ல வந்து அறிவிச்சிருந்தாங்க. what can I tell you officer, the papers were mistaken. இந்த பேப்பர்ல வந்து தவறுதலா கொடுக்கப்பட்டிருந்தது, நான் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு ஆபீசரே அப்படிங்கிற மாதிரி இந்த கண்டக்டர் சொல்றாரு இவங்களை பார்த்து. Yet you sell tickets from Bombay to Calcutta, snapped Sir Francis, who was growing angry. அவர் கையில இருந்து அப்படியே பறிச்சாராம் சர் பிரான்சிஸ். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு விற்கிறீங்க, பாம்பேல இருந்து கல்கட்டாக்குங்கிற மாதிரி தானே விற்கிறீங்க. அவருக்கு வந்து ரொம்ப கோபமா இருக்கான். என்னது பேப்பர்ல வந்த தகவல் வந்து தப்பானதாங்கிறது வந்து அவரால் ஏத்துக்க முடியல. தட் இஸ் த ரீசன் ஹி இஸ் growing angry. அதனாலதான் அவருக்கு வந்து கோபம் அதிகமாறுது. Snapped. What do you mean by this word snapped? கோபம் அடைகிறது.
become angry. So Sir Francis, he became angry when he got to know that the train has stopped over here and the information that has been provided in the newspaper is false. அதாவது என்ன சொல்ல வராங்க, பேப்பர்ல கொடுத்திருந்த தகவல் வந்து பொய்யானது அப்படிங்கறது வந்து அவரால ஏத்துக்க முடியல. The train has stopped in the midst of the forest and the conductor is saying it will not go much further, but they are trying to convince that it had been announced in the newspaper. பேப்பர்ல வந்து போடப்பட்டிருந்தது, எல்லா இடத்துக்குமே வந்து கனெக்டிவிட்டி வந்ததாகவும் எல்லா இடத்துக்கும் ரயில் ஆனது போகுமேன்னு. ஆனா இவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிற, நியூஸ் பேப்பர்ல வந்தது தப்பு தான், தப்பான தகவல் அப்படிங்கிற மாதிரி இந்த ரயில்வே கண்டக்டர் வந்து இவங்களுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. ரைட். ஸோ தட் இஸ் த ரீசன் Sir Francis he becomes very angry. Snapped அப்படின்னா என்ன? He became angry. The reason he becomes very angry. No doubt, replied the conductor. But the passengers know that they must provide means of transportation for themselves for Colby to Allahabad. சந்தேகம் இல்லைதான், ஆனா அதுல பயணிக்கக்கூடிய பயணிகள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கணும் இல்லையா, போக்குவரத்தானது கோல்பில இருந்து அலகாபாத் போகணும்னா போதுமான அளவு இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஆனது தரப்பட்டிருக்கணும் இல்லையா. So Francis was furious. Passepartout would willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. அவர் இருந்த கோவத்துல இவரை வந்து Passepartout would willingly have knocked the conductor. Passepartout இந்த கோவத்துல அவர் வந்து எப்படியாவது அடிச்சிருந்திருப்பார். And he did not dare to look at Fogg. அவர் என்ன செஞ்சார், அவர் எப்படி ரியாக்ட் பண்றாருங்கிற மாதிரி பாக்குற சூழ்நிலை கூட கிடையாது. அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே கோபமா இருக்காங்க. என்ன நடக்க போறதுங்கிற ஒரு மன நிலைமையில சர் பிரான்சிஸ் இருக்கார். சர் பிரான்சிஸ் said Mr. Fogg quietly, we will, if you please look about for some means of transport to Allahabad. ஏதாவது வேற ஏதாவது ஒரு போக்குவரத்து இருக்காங்கிறத பாக்குறீங்களா அலகாபாத் செல்றதுக்கு போறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபாக் வந்து சொல்றார். அமைதியா கேக்குறார் சர் பிரான்சிஸ். Will you please look about for some means of transport to Allahabad. ஏதாவது ஒரு வழியில வந்து அலகாபாத் சென்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களால பார்க்க முடியுமா அப்படிங்கிறத இவர் கேக்குறார். வாட், யூ நியூ தட் வே? என்ன உங்களுக்கு அந்த வழி தெரிஞ்சுதா? நாட் அட் ஆல், பட் ஐ நியூ தட் சம் அப்டக்கிள் ஆர் அதர் would sooner or later arise on my route. ஏதோ ஒரு தடங்கலானது வருங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது. நம்ம போற பாதையில ஏதோ ஒரு விதமான தடங்கள் வரப்போறதுங்கிறது தெரிஞ்சது. நத்திங் தேர்ஃபோர் இஸ் லாஸ். அதனால எதுவும் தொலைஞ்சு போல, போயிடலாம் நம்ம, அந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்குற. ஐ ஹாவ் 2 days which I have already gained to sacrifice. ஆல்ரெடி எனக்கு வந்து 2 நாட்கள் வந்து மிச்சம் அடைஞ்சிருது. which I have already gained to sacrifice. A steamer leaves Calcutta for Hong Kong at noon on the 25th. ஒரு நீராவி ரயில், ஸ்டீமர் அப்படின்னா அந்த ஸ்டீமர்ங்கிறது ஒரு நீராவி விடக்கூடிய, இப்ப இப்ப இருக்கிற இன்ஜின் அந்த நாள்ல இருந்த ரயில்கள்லாம் அந்த நீராவி ரயில்கள் தான் நிறைய இருக்கும் இல்லையா. The steamer leaves Calcutta for Hong Kong at noon on the 25th. எப்ப கிளம்பும்னு சொல்றாங்க? It leaves Calcutta for Hong Kong. ஹாங்காங்க்கு செல்லக்கூடிய நீராவி ரயிலானது 25ஆம் தேதி கிளம்புங்கிற மாதிரி சொல்றாங்க. Steamer leaves Calcutta and it reaches to which place? To Hong Kong. எந்த இடத்துக்கு போய் அடையுது? ஹாங்காங்கை போய் அடையுது. Steamer leaves Calcutta and it reaches Hong Kong on which date? என்ன தேதியில? 25ஆம் தேதி. On 25th. நம்ம போய் எப்படியாவது பயணத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கு. 2 நாள் நமக்கு போதுமானதா இருக்குங்கிற மாதிரி இவர் வந்து ஒரு
கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்றாரு இவருக்கு. So in section 2, what have we seen until now? They get to know that the train isn't going to go further. இதுக்கப்புறம் ரயில் ஆனது போறது இல்லைங்கிற தகவல் தெரியப்பட்ட வருது. So it stopped at 8 o'clock. Train குவிக்கா நம்ம இந்த செக்ஷன் 2ல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் இது வரைக்கும்ங்கிறத பார்க்கலாம். The train stopped at what time? எத்தனை மணிக்கு நிப்பாட்டப்பட்டது? Stopped at 8 o'clock. The train stopped at 8 o'clock. So 15 miles beyond Rothal. என்ன நடக்குதுன்னு ஃபாகுக்கும் சரி பாஸ் அவுட்டோருக்கும் தெரியல. கோவம் அடைறாங்க ரெண்டு பேருமே. They were wondering why the train has halted over here. ஏன் வந்து ரயிலானது இங்க நிப்பாட்டப்பட்டிருக்குங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள எழும்புது. அதுவும் இந்த காட்டுக்கு நடுவுல, in the midst of the forest, the train has been stopped without any prior information. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு விதமான தகவல்களும் இல்ல. The train has stopped in the midst of the forest. என்னெல்லாம் காடுகள் வருது சொல்லப்பட்டிருக்கு இதுல? அக்கேஷியா ட்ரீஸ், இட்ஸ் a thorny tree, right? And one more thing, one more tree. What is the name? Date palm, date forest. இதுக்கிடையில அந்த ரயிலானது அப்படியே நிப்பாட்டப்பட்டிருக்கு. இங்க என்ன நடக்குதுங்கிறத ஃபாகுக்கும் சரி பாசர் பாட் அவுட்டுக்கும் தெரியல. They are annoyed, confused, they are becoming very angry. ரொம்ப கோபம் அடைறாங்க. ஏன் கோபம் அடைறாங்க? இவங்க டிக்கெட்டே வந்து பாம்பேல இருந்து கல்கட்டாக்குன்னு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எந்த விதமான தகவலும் இல்லாம நடு காட்டுல இப்படி நிப்பாட்டிட்டாங்களேங்கிற ஒரு வருத்தம் இவங்களுக்கு. அதுதான் இவ்வளோ கோவம் வருது. The passengers had to be provided some means of transport from Colby to Allahabad. So what they do? So Mr. Fogg and his attendant Francis, they plan to reach Allahabad in time by some means of transport. ஏதாவது ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ல அலகாபாத் ரீச் ஆயிடலாம் அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுறாங்க. ஸோ as a steamer was ready to leave Calcutta for Hong Kong on which date? On 25th. So they had 2 days more to reach Calcutta. ரைட்? 2 நாட்கள் இன்னும் கூடுதலா இருக்கு கல்கட்டா போய் அடையறதுக்கு, போய் சேர்றதுக்கு. Mr. Fogg and Sir Francis Cromarty, after searching the village from end to end, came back without having found anything. ஃபாகும் சரி பிரான்சிஸ் குரோமார்ட்டி ரெண்டு பேருமே அந்த கிராமத்தை ஒரு கோடியிலேருந்து இன்னொரு கோடி போய் தேடி பார்த்தாலும் அவங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஐ ஷில் கோ ஆன் ஃபுட், நான் வெறுங்காலையே நடந்து போயிடுறேன், அப்படியே போயிடுறேன், செட் ஃபீலிஸ் ஃபாக். Passepartout, who had now rejoined his master, made an unhappy face. ஒரு சந்தோஷம் இல்லாத முகம் பாசப்பாட்டோட்டுக்கு இருக்கு. ஒரு வருத்தத்துடன் இருக்கார் அப்படிங்கறத நமக்கு இதுல தெரிய வருது. As he thought of his magnificent Indian shoes, happily he too had been looking about him, and after a moment's hesitation,
ஹெசிடேஷனா ஒரு தயக்கம். said, Monsieur, I think I have found a means of conveyance. ஒரு விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதுதான் கன்வேயன்ஸ். எப்படி போகணுங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ற. பாசபாட்டர் who had now rejoined his master. இப்போ வந்து இவரோட மறுபடியும் வந்து சேர்றார். he made an unhappy face. ஒரு துக்கத்துடன் அவருடைய முகம் இருக்கு. as he thought of his magnificent Indian shoes. தன்னுடைய கால்கள் அணிஞ்சிருந்த அற்புதமான அந்த காலணிகளை வந்து அவர் நினைச்சு பார்த்துக்கிறார். happily he too had been looking about him and after a moment's hesitation, ஒரு சிறு தயக்கத்துக்கு அப்புறம் சொல்றார், ஐயா, நான் வந்து ஒரு வழியா எப்படி போய் சேரலாங்கிற ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எப்படி போய் அடையலாங்கிற ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறத இவர் சொல்றார். ஒரு மரியாதையா சொல்றதுதான் அங்கே மான்ஷியர்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட், an elephant, an elephant that belongs to an Indian who lives but 100 steps from here. எப்படி போறோம்? ஒரு யானை மூலியமா. an elephant, அதுவும் அந்த யாருக்கு சொந்தமானது யானை? an elephant that belongs to an Indian, ஒரு இந்தியருக்கு சொந்தமான இந்த யானை அதுவும் எங்க இருக்கு? இங்க இருந்து ஒரு 100 தப்படி. who lives about 100 steps from here. கியோனி, this was the name of the animal. அந்த யானையினுடைய பெயர் என்ன? கியோனி. could doubtlessly travel rapidly. நிறைய தூரம் வேகமா அதால நடக்க முடியுமா அந்த யானையால? ஒரு சந்தேகமே இல்ல, சந்தேகமே வேண்டாம். அதுதான் டவுட்லெஸ்க்கான அர்த்தம். could doubtless travel rapidly for a long time. நிறைய நேரத்துக்கு வந்து அந்த யானையால பயணிக்க முடியும். in the absence of any other means of transport. வேற எந்த விதமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இல்லாட்டியுமே இந்த யானையை நம்பி போலாம், சந்தேகமே பட வேண்டாம். மிஸ்டர் ஃபாக் resolved to hire him. ஒத்துக்கிற, இந்த யானையிலேயே பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. when therefore Mr. Fogg proposed this to elephant's owner, he refused point blank. ஃபாக் வந்து அந்த யானையினுடைய ஓனர்கிட்ட போய், நாங்க வந்து இதுல பயணிக்கிறோம், எங்களுக்கு இதை தருவீங்களா அப்படின்னு கேட்கும் போறத என்ன ஆறுது? he refused point blank. முகத்துல அடிச்ச மாதிரி, முடியாதுங்கிற மாதிரி சொல்ற. மிஸ்டர் ஃபாக் persisted. persistedனா என்ன? மறுபடியும் மறுபடியும் சொல்றது. ஒருத்தர்கிட்ட நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரணும், இல்ல அவங்கள்ட்ட இருந்து ஒரு உதவி வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்த சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? அதுதான் இங்கேயும் கண்டினியூ, தொடர்ந்து சொல்றது. persistedனா என்ன? தொடர்ந்து சொல்றது. continued. he kept on telling, he continued telling. somehow he wanted to convince the elephant's owner. ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த எலிஃபென்ட் ஓனரை கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதா அவங்க ரொம்ப உறுதியா இருந்தாங்க. offering the excessive sum of 10 pounds an hour for the loan of animal to Allahabad. One moment, I'll share the screen. Sorry. இங்க எப்படியாவது உங்களுடைய யானைய எங்களுக்கு அனுப்பி வைங்கய்யா அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா அந்த யானையினுடைய முதலாளியோ, ஓனரோ, சாரி, எலிஃபென்ட்ஸ் ஓனர், he refused point blank. நேரடியா முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறார். பிளண்ட்லி, நேரடியாவே, எந்த ஒரு காரணத்தையும் தெரிஞ்சுக்க விரும்பாம, கண்டிப்பா முடியாது, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னால யானையை வந்து உங்களோட அனுப்ப முடியாது, கொடுக்க முடியாது பயணிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த எலிஃபென்ட் ஓனர் சொல்றாரு. மிஸ்டர் ஃபாக் persisted. இவர் ஆனா தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க. ஆஃபரிங், என்ன கொடுக்க விருப்பப்படுறார்? ஏதாவது ஒரு தொகை தானே எதிர்பார்ப்பாங்க. சும்மாவா யானையை கொடுத்து அனுப்ப முடியும்? யாரா இருந்தாலும் ஒரு பணம் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அதுவும் இவ்வளோ தூரம் பயணிக்கணும் அந்த யானை, யாராவது வெறுமனே அனுப்புவாங்களா? அதனால இவர் என்ன பண்றாரு? ஏதோ ஒரு பணத்தை தான் இவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு நினைச்சு he was willing to offer excessive sum of, அதிகபட்சமாவே excessive sum of 10 pounds an hour for the loan of the animal to Allahabad. எங்களோட சேர்ந்து அந்த யானையானது பயணிக்கும்னா 10 பவுண்டுக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 10 பவுண்டு மேலாக நாங்க கொடுக்க விரும்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெஃப்யூஸ்ட், ஆனா மறுத்தனம். 20 pounds,
அப்படின்னா 20 பவுண்ட் ரெஃப்யூஸ்ட் ஆல்சோ. அதை சொன்னோன்னே இந்த எலிஃபென்ட் ஓனர் மறுத்தரான். 40 பவுண்ட்ஸ் ஸ்டில் ரெஃப்யூஸ். 10 பவுண்டு சொல்றாங்க, 20 பவுண்டுன்னு சொல்றாங்க, 40 பவுண்ட். பேரம் பேசுற மாதிரியே இருக்குல்ல. என்ன சொன்னாலும் இந்த எலிஃபென்ட் ஓனர் வந்து ஈடு இணையே கொடுக்கலையாம். அவர் ஒன்றும் பெருசா மதிக்கவே இல்லை. சொல்ற தொகைக்கான எந்த ஒரு அக்செப்டன்ஸுமே வந்து அந்த எலிஃபென்ட் ஓனர்கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இதை தொடர்ந்து அவங்க அந்த எலிஃபென்ட்ல பயணிக்க போறாங்களா இல்லையாங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்த செஷன்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த செக்ஷன் 2, செக்ஷன் 3 சம்பந்தமா ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 1லேருந்து சில எம்சிக்யூஸ் கேட்டிருப்பேன். சினானிம், ஆண்டனிம், ஒரு கொஷின் ஃபார்மேட்ல கேட்டிருப்பேன். ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர் them. First, we'll see word wall activity. We'll see whether you are able to identify the answers. In between, if at all you are having any doubts pertaining to today's class, you can ask in chat box as well. Francis became angry because they had sold tickets from Bombay to Calcutta without confirming about road lines. Was that the reason why Francis became angry? அதனால தான் கோபம் அடைஞ்சாங்களா? இந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸா? Is the sentence true or false? நியூஸ் பேப்பர்லாம் அறிவிச்சிருந்தது, எல்லா இடத்துக்குமே ரயில்வே லைன் ஆனது தரப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி இல்ல. இந்த ட்ரெயின்ல வரக்கூடிய கண்டக்டர் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ட்ரெயின் நியூஸ் பேப்பர்ல வந்தது தப்பு, பொய்யானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஸ் தி சென்டென்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? It is true. He became angry because of this. Is the sentence true or false? True. கரெக்டா தான் கண்டுபிடிச்சீங்க. ஏன் உங்களுக்கு சந்தேகம்? இது என்ன மரம்? இந்த கதையில சொல்லப்பட்ட ஒரு மரம். நான் அந்த மரத்தோடைய படத்தை கூட காமிச்சிருந்திருப்பேன். கருவேலம் மரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுக்கான ஆங்கில பெயர் என்ன? Guess the tree. Is it a date tree or acacia? I'll give you the option. Perfect. One of you have answered it correctly. It is acacia. Correct. Sir Francis was furious. What do you mean by furious? இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தோன்றுது? சந்தோஷமா இருக்க மாதிரி தோன்றுதா, இல்லாட்டி துக்கமா இருக்காங்களா, இல்லாட்டி கோபமா இருக்க மாதிரி தோன்றுதா? கோபம் அடைஞ்ச மாதிரி தோன்றுது. So it means extremely angry. அதீதமான கோபம். அதான் அதுக்கான அர்த்தம். It is right. When you guessed it perfectly. We'll be seeing மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் விச் இஸ் பர்டனிங் டு செக்ஷன் 1. கவலைப்படாதீங்க. செக்ஷன் 2வே நம்ம இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம். போன கிளாஸ்ல தான் நம்ம செக்ஷன் 1 பார்த்துருக்கோம். அதை நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறத வேற ரீகேப் வேற பண்ணியிருப்போம். உங்களுக்கு அதனால பதில்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். Phileas Fogg travels through some parts of Dash at a time when the railways were being built in the country. எந்த நாடை பத்தி சொல்லப்பட்டிருந்தது? இந்தியா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா? Phileas Fogg travels through some parts of Dash at a time when railways were built in the country. India, Russia, Africa. Okay? பதில மட்டும் எழுதிக்கோங்க.
An hour after leaving Bombay, the train had passed the bridges and the island of Swaraj, Salsete, Divar. இந்த தீவை பத்தின பெயர் சொல்லப்பட்டிருக்கு இதுல. இந்த தீவினுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்வராஜ், சால்சிட்டே, திவார். Okay. Third one. Passepartout attempts to go round the world in 80 days by taking a bet for $25,000, 20,000, 30,000. இந்த பந்தய தொகை எவ்வளோ? சும்மா இவங்க ஒன்றும் 80 நாளைக்கு உலகத்தை சுத்தி பார்க்க போல. ஒரு பந்தயத்தை வச்சுதான் இவங்க பயணிக்க போறாங்க. அந்த பந்தயத்தினுடைய மதிப்பு எவ்வளோ? The train started at a scheduled time by Bhubaneswar, Bombay, Bihar. Dash stood gazing at the train with sad eyes. Eskimos, elephants, tigers. சோகமா பார்த்திருந்தது. எந்த விலங்கை பத்தி சொல்லப்பட்டிருந்தது? சோகத்துடன் பார்த்திருந்ததுன்னு இந்த ட்ரெயினை. ஓகே. உங்களால முழு பதிலும் எழுத முடியாட்டி அட்லீஸ்ட் ஆப்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். At half past dash, the train stopped at Berhampur. 11, 12, 10. எத்தனை மணி அளவுல இந்த ட்ரெயின் ஆனது பர்ஹாம்பூர்ல நிப்பாட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? Seventh question. The train entered the valleys of Dash mountains at 3 in the morning. Satpur, Kangra, Nubra. Eighth question. Synonym of fertile. செழிப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுக்கான synonym என்ன இங்கிலீஷ்ல? I have given the meaning. With the help of this meaning, you may identify the suitable synonym for this. Incapable, productive, barren. Antonym of skilled. Qualified, trained, inexperienced. Antonym. Synonym கிடையாது. Antonym. Opposite word. Last question. Synonym for halt. Start, stop, continue. Synonym for halt. I have got a question now in chat box. It says, ma'am, can you please tell a sentence for the word furious? Sure, I will. Furious. Furiousனா என்ன? கடும் கோபம். My parents were furious when they found that my parents were furious when they found that I had forgotten and I had forgotten to lock the door. நான் கதவு பூட்ட மறந்து போயிட்டேன். இந்த விஷயத்த தெரிஞ்சுட்ட என்னுடைய அம்மா அப்பா ரொம்ப கோபம் அடைஞ்சாங்க. எப்படி ஒருத்தன் கதவை சாத்தாம பூட்டாம வெளியில போயிருப்பான், இதை நினைச்சு பயங்கரமா கோபம் அடைஞ்சாங்க. My parents were furious when they found that I had forgotten to lock the door.
Furiousனா கடும் கோபம். Okay, fine. I shall end the session over here. We will continue with section 3 in next class as well. Thank you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.